பண்ணிட்டு இருக்கோம். இல்ல அந்த பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங் போட வேண்டாம்னு சொல்லிட்டு நிறுத்தினோம் இல்லையா? ஆமா. நான் அப்படி பேசிக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டே அதை அப்படியே போயிட்டேன் நான் பாட்டுக்கு. சரி எனிவே இந்த இங்க இப்பயாச்சும் பார்த்தோமே. என்னன்னா இப்ப இந்த 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 இடத்துல அந்த ஜாயிண்ட் வருது இல்லையா? அப்ப அந்த ஜாயிண்ட் வந்து இங்க வந்து சேரும். இந்த இடத்துல ஒரு ஓகே. ஜாயிண்ட் ஒன்று இருக்கு. அந்த ஜாயிண்ட் வந்து அப்படி வந்து சேரும். அந்த அந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் ம். இருக்கு. அந்த ஜாயிண்ட் வந்து அப்படியே வந்து சேரும். இத இப்படி போட்டு வச்சுக்கிருவோம் இப்ப. இப்படி போட்டு ம். ம். வச்சுக்கிட்டோம்னா, நம்ம இந்த ஜாயிண்ட் வந்து அவ்வளவு தூரத்துக்கு தெரியற மாரி செய்ய வேண்டான்றேன் நான். ஓகே. ஏன்னா, ஜாயிண்ட் இருக்கிற மாரி செஞ்சோம் அப்படின்னா, ஒரு ஒரு மொரட்டு கையா அதாவது எப்படின்னு சொல்றதுன்னா, அனாட்டமி கிளாஸ் அ ஆயிடும். ஆ இது இல்ல ஒரு கூலி வேலை பார்க்கக்கூடிய ஆளுடைய கை மாரி இருக்கும். ஒரு இப்ப என் கையெல்லாம் இப்படி இருக்கிறதுக்கு காரணம், கை வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும். ம். ம். பெரிய பெரிய கை கிடையாது, மஸ்குலர் கை கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா, மொரட்டு வேலை பார்க்கக்கூடிய கைன்றது தெரியுது. ம். இங்க இருக்கக்கூடாது அப்படி. ஓகே. அதனால வந்து இத வந்து நம்ம வந்து எவ்வளவு அந்த அந்த லைன போட்டுட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு அத சட்டிலா காட்ட முடியுமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு சட்டிலா காட்டிறது ம். பெட்டர். சட்ல. ம். ம். ஆ அ அ அப்ப என்னன்னா, இப்ப நான் வந்து இந்த இடத்த பிங்க் ஆக்கிட்டு, இங்க அதுக்குள்ள வந்து சேர்ந்துருது அது கை. அ. ஓகே. ம். ம். நான் வந்து இங்க நல்ல ஷேடோ இருக்கிற ஒரு ஒரு ஃபீலிங்க கிரியேட் பண்ண போறேன். ம். ஞாபல பயங்கரமா ஏறுது தொண்டையில. ம். பிரேமா, என்ன பயங்கரமா ஏறுது தொண்டையில? தொண்டையில ஏறுதுன்றேன். அப்ப இங்க வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் வேணும். இந்த அளவுக்கு டார்க் அங்க வரணும். ஓகே. ம். ஆ ம். நல்ல வேளை இப்பயாச்சும் ரெக்கார்டிங்க போட்டோம். ஏன்னா இதே டெக்னிக் தான் அந்த கைக்கும் செஞ்சிருக்கோம். கம்ப்ளீட்டா இன்னைக்கு ரெக்கார்டிங்கே இல்ல. ஓகே. அது பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அது பேசிட்டு இருந்தத ரெக்கார்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு பேசினோம். அதோட நான் ம்ஹ்ம். வந்து ரெக்கார்டிங் இல்லாமயே வேலை பார்த்துக்கிட்டே இருந்துட்டேன். இதுவும் ரொம்ப நல்லா வந்துருச்சு இந்த கை. லைட் அண்ட் ஷேடு. லைட் அண்ட் ஷேடு கரெக்ட்டா உட்காந்துருச்சு. ஆ அந் அந் அப் அங் அங்க அப்பதான் அந்த நகை வந்து அந்த பாடிய விட்டு வெளியில வெளியில வரும். தெரியுது. ம்.
அப்ப அந்த கர்வ் ஆகிறத கரெக்டா யோசிச்சு பார்த்து போட்டுறணும். ம். அப்ப அப்ப பின்னாடி போய் அப்படி எலிப்டிக்கல் ஷேப் அப்படி வருது அப்படின்றதையும் நினைச்சுக்கிட்டே ம். செஞ்சோம்னா அதான் ஆட்டிடியூட். ம். பெர்ஃபெக்ஷன் இஸ் அன் ஆட்டிடியூட்னு அதைத்தான் சொல்றாங்க. ம். இது எல்லாம் ஒரே சைஸா இல்லாம ஒண்ணு சிறுசா இருக்கிற மாதிரி ஒண்ணு போட்டு விட்டேன். ஓகே. அப்ப என்ன தெரியும்னா, சும்மா ஒரு சின்ன ஒரு டீட்டெயில்ல வந்து அப்படி இருக்கிற மாரி போட்டு விட்டுருவோம்ன்னு சொல்லி சொன்னது, பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்கயா அப்படின்றாங்க. அப்படி ம். தெரியும் அப்படிதான் பார்க்கறதுக்கு. ஆ? அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கு இல்லையா பார்க்கறதுக்கு. ஆக்சுவலா நம்ம வந்து அப்படியே செஞ்சுக்கிட்டே தான் போயிட்டு இருக்கோமே தவிர பார்த்து பார்த்தெல்லாம் ஒண்ணும் செய்யல நம்ம. ம். அந்த இடத்துக்கு வர்றப்ப இந்த இடத்துல இந்த டீட்டெயில் இருந்தா நல்லா இருக்குன்னு தோணுது, செஞ்சிடறோம் அவ்வளவுதான். அங்கெல்லாம் நகை இருக்கு. எரேஸ் பண்ணிட்டு லேசா காட்டுறதா இருந்தா காட்டிக்கலாம் இல்ல? ஓகே. அதாவது இந்த நகை இந்த மாலை இப்படி வருது இல்லையா? அந்த மாலை வந்து இங்க இங்க இப்படி போய் இப்படி வருது. அது கூட இப்படி போறதா வச்சுக்கலாம். ம். இதுக்கு கீழே நம்ம நகை போடல ஆக்சுவலா. அதுக்கு ஓகே. கீழே நகை வர்ற மாதிரி நம்ம போடல. சரியா? இந்த இடத்த அப்புறம் ஃபில்அப் பண்ணிக்கிறேன் நான். ம். இந்த இடத்துக்குள்ள கைக்குள்ள கொஞ்சம் போல பென்சில் வந்துருச்சு. இப்ப என்னன்னா நல்லாதான் இருக்கு. இது எப்படி போடுறதுன்றதுதான் இல்ல? இது மாலையா? இல்ல. இப்ப இந்த படம் நல்லா வந்துருச்சு. ஆமா. நீ வரையணும் இல்லம்மா? நான் வரையணும். அது போராட்டம் தான். ஆரம்பிச்சிருக்கேன் கலர் பண்றதுக்கு. பண்ணுவேன். இல்ல வந்துரும். அதாவது நான் அதான் எப்பயுமே என்ன சொல்வேன்னா, ம். காம்படிஷன் வந்து எங்கூட இருக்க முடியாதுன்றேன் நான். எங்கூட இருக்கக்கூடாதுன்றேன். ம். இப்ப அந்த சாரியா செஞ்சோம் இல்லையா? ஒரு அந்த ரியலிஸ்டிக்கா ஒரு மாதிரி ஆமா, ஆமா. ஆயில் பேஸ்டல்ல அந்த அனுராதா ம். நிக்கேத்தோட ம். அது ம். வந்து சார் இந்த இடத்த நீங்க இப்படி செஞ்சிருக்கீங்க, அந்த இடத்த இப்படி செஞ்சிருக்கீங்க, அந்த இடத்த அப்படி செஞ்சிருக்கீங்க, பிரமாதமா இருக்காது. எனக்கு அப்படி ம். வரல சார் அப்படின்ச்சு. ம். இப்ப இது மாதிரி எத்தனாவது பெயிண்டிங் செய்யற அப்படின்னு கேட்டேன் நான். இதுதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் செய்யறேன் பெயிண்டிங். அப்படின்ச்சு. சரி சரி இன்னொரு 300 பெயிண்டிங் செய்யுமா வந்துரும் அப்படின்னு. கரெக்ட். நான் செஞ்சிருப்பேனே. அதுதானே ஆமா. பாயிண்ட். அதனால தான். நீங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ். ஆ இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு. எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது முக்கியமான ஒரு பாயிண்ட். ம். எவ்வளவு வெரைட்டி செஞ்சு பார்த்திருக்கேன். அது ஒன்று இருக்குல்ல. ஆமா. நம்ம 2 பேரும் சேர்ந்து செஞ்சா இது என்ன 3வது பக்கா? இதா? இல்ல. ஒரு அந்த கிளவுட்ஸ் செஞ்சோம் ஒண்ணு. இதான் செகண்ட். செகண்ட் தானே இது? ம். அந்த கிளவுட்ஸ் செஞ்சோம். இது 2வது. அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இல்ல? அந்த பெயிண்டிங்க்கும் இந்த பெயிண்டிங்க்கும் எவ்வளவு வித்தியாசம்? என்னது அது? அது என்னது? இது என்னது? அதுவும் உங்க டெக்னிக் எனக்கு வரவே இல்ல. இல்ல அது உட்கார்ந்து அந்த அந்த பெயிண்டிங்கோட அந்த ரெக்கார்டிங்கோட உட்கார்ந்து ம். என்ன டெக்னிக் நான் இப்ப யூஸ் பண்ணிருக்கேன்றத வந்து பார்த்து அந்த டெக்னிக்கை செஞ்சுக்கிட்டே வந்தா நான் பிரஷ் எப்படி உருட்டுறேன், பிரஷ் எப்படி அதான் மா அது
ஒரு நைஃப் பெயிண்டிங் மாரியே இருந்துச்சு நீங்க பிரஷ்ல பண்ணது. புக்க தூக்கி தூக்கி எனக்கு கலர வச்சது இல்லையா? ஆ எனக்கு ஃப்ளாட் ஆயிடுது கலரு. சரி. திரும்ப அந்த ப்ளூ வந்து ஆல்மோஸ்ட் காலி ஆயிரும் போல இருக்கு. பரவால்ல. காலி ஆவட்டும். ஒரு பென்சிலாவது காலி ஆமா, ஆவட்டும். ஆமா. இல்ல ஒரே இது பென்சில் வச்சு வரையறீங்க. இது ஆமா ஒரே பென்சில வச்சு வரைஞ்சா காலியா தான் ஆகும். நான் ஆக்சுவலா வந்து ஒரு 4 செட், 5 செட் வாங்கி வச்சிருக்கேன் நான். ம். காலியாக காலியா அதுலருந்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் நான். ஆ இத ஓரளவுக்காச்சும் நான் ஒயிட்ட மறைக்கலன்னா இல்ல. இந்த இடத்துல லைட் அண்ட் ஷேட் கரெக்ட்டா வராம போயிரும். இந்த இடத்துலலாம் டக்குன்னு ஒரு ரிஃப்ளெக்டர் லைட்ட ஒண்ணு குடுத்துடுறாங்க அவங்க. ஓகே. இந்த இந்த இடத்துல ஒரு ரிஃப்ளெக்டர் லைட்ட குடுத்துடுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த பாடி வந்து க்ளோ ஆயிட்டு இருக்கிற மாரி ஒரு ஃபீலிங்க கிரியேட் பண்ணுது. ம். ஆமா. அதுதான் அவங்களுடைய டெக்னிக். இந்த கண்ணுக்கு கீழ லைட் வர்றது, ம். அதுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய ஒரு ஹை டெக்னிக்கா போயிருது. இப்பதான் இதுவரைக்கும் ஒரு மாரி சாட்டிஸ்ஃபாக்ஷன் வந்து இன்கிரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. ஆஹா! அந்த ஃபில் பண்ணாதான், அத பண்ணாதான், இது பண்ணாதான் அப்படி அது போய்க்கிட்டே இருந்துச்சு. ம். இனிதான் சாட்டிஸ்ஃபாக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அந்த இடத்துல கண்ல வந்து அந்த ஓய்! லைட் வந்து அப்படி இருக்கக்கூடாது. இல்ல அந்த கண்ல வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கணும் கண்ணு. என்று என்னமாச்சும் ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். வேக்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, ம். ஒரு ஏரியால வந்து வேக்ஸ் ஒரு 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 டாட்ல வந்து வேக்ஸ் வந்து உட்கார்ந்துருச்சு. ம். இப்ப செய்ய செய்ய இது வந்து லெட் ஹீட் ஆயிட்டே இருக்கும் இல்லையா? இந்த இந்த இப்படி ஆ. இப்படி ரொட்டேட் பண்ண ஃப்ரிக்ஷன்னால லெட் ஹீட் ஆயிட்டே இருக்கும். அதனால வேக்ஸ் ஊறிக்கிட்டே இருக்கும். ம். அங்க வேக்ஸ் ஒட்டி இருக்கு கொஞ்சம் போல. ம். அது வந்து அந்த இடத்துல வந்து திரும்ப திரும்ப இங்க இருக்கக்கூடிய வேக்ஸ் வந்து ஒட்டி அந்த அந்த பர்ட்டிகுலர் இடம் டார்க் ஆகிட்டே இருக்கும். ஓகே. அத ஆ. கண்ட்ரோல் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்கு அவங்க போட்டிருக்க கை பிடிக்கல. ம். இல்ல அது அது என்னமோ ஒரு 4 விரல் தான் அந்த இடத்துல. பெரு விரல் தெரியல. 4 விரல் தான். டெண்டான் அப்ப 4 டெண்டான் தான் இருக்க முடியும். அவங்க ஒரு 7, 8 டெண்டான் போட்டிருக்காங்க.
சான்ஸ் இல்ல. அழகா உட்காந்துருச்சு. அந்த கையும், இந்த கையும் பக்காவா ம். டக்குன்னு உட்காந்துச்சு. ரொம்ப டார்க் ஆக்க வேண்டாம். அவங்க நல்ல ஆ. டார்க் ஆக்கியிருக்காங்க. நம்ம ரொம்ப டார்க் ஆக்க வேண்டாம். இந்த இடத்தெல்லாம் லேசா ஒரு மாதிரி டார்க் ஆக்கிக்கலாம். இந்த இடத்த டார்க் ஆக்க வேண்டாம். ம். ஓகே. ம். இப்ப ரொம்ப ரேண்டமா அப்படியே போற மாரி இருக்கு இல்லையா? அது ஸ்லோவா தான் பிராக்டிஸ் பண்ணணும். இந்த 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 மாரி கோடு ஆஹா. போடுறத. ம். ஸ்லோவா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தோம்னா, ஆட்டோமேட்டிக் எனக்கு வந்து இதுக்கு ஸ்லோவா போட முடியாது. பண்ண முடியாது. ம். போட்டேன்னா நான் வந்து போட்டு காட்டுறதுக்காக செய்யலாம். எப்படி செய்றேன்னா, அப்படி செய்றேன். இன்ட் மாரி போய்க்கிட்டே இருக்கேன். அந்த ஒரு இன்ட்டுவும் வேற வேற சைஸ்ல போயிட்டுருக்கு. ம். 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 அ ஒரு 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 மல்டிப்ளிகேஷன் மார்க் ஒண்ணு போட்டேன்னா, ஒரு மல்டிப்ளிகேஷன் மார்க்கும் வேற வேற சைஸ்ல போயிட்டுருக்கு. ஓகே. இப்ப நான் கீழ வந்து கொஞ்சம் லேசா ரிஃப்ளெக்டர் லைட் ஒண்ணு விடுறேன். ம். இதெல்லாம் தான் வந்து அந்த ட்ரிக்கரி, மாஸ்டர்லி ட்ரிக்கரி அது. ம். இப்ப இந்த இடத்த வந்து டார்க் ஆக்கிர்றேன். இது ஒரு ஒரு சைட டார்க் ஆக்கிட்டு, ஓகே. மேலேருந்து லைட் வர மாரி. ஆமா. இங்க இருந்து இங்க கொஞ்சம் ஒரு 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 பேண்ட் இன்னும் ஒரு ஒரு பேண்ட். ம். அதே மாரி இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு டார்க் ஒண்ணு குடுக்குறேன். ஏன்னா அங்க போய் திரும்புது அது. இங்க ஒரு டார்க் ஒண்ணு குடுக்குறேன். அதே மாரி ஒரு சின்ன ஒரு டார்க் ஒண்ணு குடுக்குறேன். ஓகே. ஒரு ஒரு கோடா வந்துரக்கூடாது. ஒரு ஸ்ட்ரெய்ட் லைனா வந்துரக்கூடாது. அப்படி குடுத்துட்டேன்னா, இப்ப நான் எல்லோவ எடுத்து ஆங்காங்க ஒயிட் விட்டாகணும் நான். ஓகே. எல்லோ தான் கோல்டோட ஃபீலிங்க கிரியேட் பண்ண போகுது. ஒயிட் ம். வந்து அந்த ஷைனிங்க குடுக்குது. இப்போ ஆரஞ்ச கொண்டு வந்துர்றேன். ஓகே. இப்ப நம்ம இதே இது வந்து ஃபுல் கலர்ல செஞ்சுட்டு இருந்தோம்னா, இங்க ப்ளூக்கு பதிலா நம்ம ப்ரவுன் குடுத்துருப்போம். ஆஹா. ஓகே. ம். இப்ப இந்த ப்ளூவும் ஆரஞ்சும் சேர்ந்து ஒரு ப்ரவுன் டோன ஒண்ணு அங்க இருக்குதே தவிர, ஆனா ஆரஞ்சு மாரி தான் நமக்கு சைக்காலஜிக்கலி இருக்கு. விஷுவலா ஓகே. வந்து அது ப்ரவுனா தான் இருக்கும். சைக்காலஜிக்கலி நம்ம வந்து ஆரஞ்சு கலர் அது அப்படின்றது பொன் நிறம் வந்துருச்சு இப்ப. சரி. இப்ப இந்த இடத்துல நகை போட்டுட்டதுனால, இப்ப அந்த அந்த இடத்துல நகைய வந்து லேசா போட்டுருவோமா? அந்த இடத்துல நகை போட்டுட்டதுனால, இந்த நகைய நான் வந்து தனியா கூட போட்டு காட்டிக்கிடலாமான்னு தோணுது எனக்கு. பார்ப்போம். எப்படின்னு பார்ப்போம். இல்ல என்ன என்ன பார்க்குறேன்னா, இன்னொரு கிளாஸ் வேணுமா? இல்லாட்டி இதோட முடிச்சுட்டு நான் செஞ்சு போஸ்ட் பண்ணா போதுமான்னு யோசிக்கிறேன். ஓகே சார். இன்னொரு எப்படினாலும் கிளாஸ் ஓகே. வேணுமா? இல்ல இன்னொரு கிளாஸ் வேணும்னா எனக்கு ப்ராப்ளம் இல்ல. நோ ப்ராப்ளம். ஆ. அப்பா! என்னம்மா? இல்ல அப்பா சூப்பரா இருக்குன்னேன். பக்காவா வந்துருச்சு. ஒரு ஸ்டன்னிங்கா இப்ப ஒரு நல்ல கையில அழகா அந்த வந்துருச்சு. ஜுவல்ஸ் நல்ல இது தெரியுது. எப்படி சொல்றதுன்னே தெரியல. நல்லா இருக்கு. இங்க இது இல்ல. ம். நகை வந்தது. இப்ப இங்கேயும் இப்ப இந்த இடத்துல ஷேடோ வருது. ஆ இப்ப பிங்க் ஒண்ணு எடுத்து, ஆ அந்த ரோஸ வந்து லேசா செட் பண்ணோம்னா, அந்த 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 இது லேசா செஞ்சுருவேன். ஏன்னா நகை வந்து நான் பாப்பேன். இன்னொரு ஒரு கிளாஸ் கூட வைக்கலாம். அது ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. மண்டே மாரி இன்னைக்கு என்ன ஃப்ரைடே இல்லையா? ம். சாட்டர்டே, சண்டே எனக்கு அந்த 2 ஹவர்ஸ் கிளாஸ் இருக்கும். ஆமா. உங்களுக்கு டிஎஃப்ஏ. ம். ஆமா. இந்த 2 ஹவர்ஸ் கிளாஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, நல்ல டயர்ட் ஆயிரும் எனக்கு. ம். ம்.
எவ்வளவு தூரத்துக்கு இத வந்து பொய் சொல்லி ஏமாத்த முடியும்ன்றத காட்டுறேன். எப்படி போடுறீங்க இது? இதே அப்படி 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 அப்படியே ஒரு கேப் விட்டுறேன். இப்ப இந்த ஒயிட்ட வந்து நான் வந்து மெயின்டெயின் பண்ண போறேன். அப்படின்றப்ப என்ன செய்றேன், அங்க பெட்டல் வெளியில இருந்துச்சுன்னா, இங்க ஷேடோ வருமா? ம். அங்க அப்படி ஷேடோ வரும். சரியா? அப்படி அப்படி கொண்டாந்துட்டேன். இப்ப அடுத்து என்ன செய்றேன், இங்க இந்த இடம் உள்ள போகுது இல்லையா? அந்த இடத்துல ஒரு பெட்டல் வெளியில இருக்கிற மாரி ஒண்ணு கொண்டார்றேன். அ ம். இப்ப இந்த இடத்துல ஒரு ஒரு இது குடுத்துர்றேன். அப்ப அங்க இதுக்கு ஒரு ஷேடோ ஒண்ணு குடுக்குறேன். சரியா அந்த இடம்? சும்மாவே 3D எஃபெக்ட்ல இருக்கு. என்ன பண்ணீங்கன்னே? ஒண்ணுமே இல்ல ஆக்சுவலா. இப்ப இதோட ஒரு ஃபோட்டோ ஒண்ணு எடுத்துருவோம். ஃபோட்டோ எடுத்துட்டு நான் அத வந்து ஆக்சுவலா ஒரு ஒரு நான் எடுக்கிற ஃபோட்டோ வந்து நல்ல ஹை அ டீட்டெயில்ஸ்ல தான் இருக்கு. அ ம். ஹெச்டின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாட்டியும், நல்ல டீட்டெயில் இருக்கு. அதனால வந்து அப்படியே என்லார்ஜ் பண்ணி பார்த்தோம்னா, டீட்டெயில் தெரியும். இப்ப நான் நான் அத என்லார்ஜ் பண்ணி காட்டுறேனே. அவ்வளவு டீட்டெயில் இருக்கு அது. அ அப்ப அதான். என்னன்னா அந்த ஸ்கிரிப்லிங் டெக்னிக் உங்களுக்கு பயங்கர டெக்னிக் அது. ஆமா. அந்த ஓட விட்டு மடக்கிர்றது. அதாவது எப்படின்னா, இப்ப இந்த இடத்துல இப்படி ஒரு பூ இருக்கு. இந்த இடத்துல இப்படி ஒரு இது இருக்கு. இப்ப ம். அந்த பூவ அப்படி ஒண்ணு போட்டு, இந்த இடத்துல ஒரு இத போட்டு, அங்க வந்து அது அப்படி போய், அப்படி இருக்கிற மாரி வச்சுக்கிருவோம். ம். இப்ப இந்த இடத்துல அப்படி ஒரு பூ வருது, அங்க ஒரு பூ வருது. அந்த இடத்துல அப்படி பூ வருதா வச்சுக்கிருவோம். சரியா? கிட்டக்கு போயிறவா? இல்ல தெரியுது. அ. அப்படி பூ வர்றதா? அப்படி பூ வருது. ம். இப்ப என்ன செய்றோம், இப்ப இந்த பெட்டல் வந்து இங்க இருந்து வரும். இந்த பெட்டல் ம். தூக்கிட்டு இருந்துச்சுன்னா, இந்த பெட்டலுக்கு கீழ ஷேடோ இருக்குமா? ஷேடோ. ம். ஃபுல் ஷேடோ வைக்க வேண்டாம். ஏன்னா, இங்க எவ்வளவு வெயிட் வேணும்ன்றது நமக்கு தெரியாது. இப்ப இந்த பெட்டல்ல லேசா அங்க டார்க் அப்படி வச்சோம்னா, இந்த பெட்டல் வந்து வெளியில வருது. இப்ப இந்த பெட்டலுக்கு அப்படி ஒரு டார்க் வச்சுட்டு, இந்த பெட்டல இப்படி கட் பண்ணிருவோம். இந்த பெட்டலுக்கு டார்க் வச்சுருவோம். ம். இங்க ஷேடோ வருது இல்லையா? ஆமா. வச்சுட்டு, அதே தான் அதே வந்து ஃபாஸ்ட்டா செய்றேன் நான். ம். இதே இத ஃபாஸ்ட்டா செய்றேன். இப்ப வந்து ஓகே. நான் வந்து அந்த இடத்துல ஒரு மாரி டிஃபைன்டா செஞ்சேன். இல்லையா? அந்த இடத்துல டிஃபைன்டா செஞ்சேன் நான். இப்ப அந்த இடத்துல டிஃபைன்டா செய்யாம, இது ரியல் ஃப்ளவர் மாரி இருக்கு. இதுல பார்க்கறதுக்கு. அ டிஃபைன்டா செய்யாம, நான் என்ன செய்ய போறேன், இப்ப இந்த இடத்த வந்து வம்புக்குன்னே செய்ய போறேன். இந்த இடத்துல இங்க வந்து பாதி வரைக்கும் பிங்க் ஃப்ளவரும், இந்த இடத்துல ப்ளூ ஃப்ளவரும் இருக்கிற மாரி வச்சுக்கிறோம். வேற ப்ளூ. ஓகே. இவருக்கு கூடுமான வரைக்கும் மஞ்சள் பூ போட்றக்கூடாது. ஓ! ஏன்? அது அன்மாருக்கு போடக்கூடிய பிள்ளையாருக்கு போடக்கூடிய சாமந்தி பூ போடுவாங்க. ஓகே. ஆக்சுவலா தெரியாம நெறைய பேர் போடுறாங்க அது. ஆ இவரு சிருங்காரம். ஆ அது சந்நியாசம். ப்ளூ ப வ அந்த மஞ்சள், காவி அதுகெல்லாம் சந்நியாசம். ஓகே. இங்க சந்நியாசத்துக்குள்ள நுழைக்கக் கூடாது இவருக்குள்ள. ம்ஹ்ம். அப்படிலாம் கணக்கு இருக்கு.
பூ கட்டினவன் பாதி பூவை வந்து ஒரு ஒரு ஒயிட்டிஷ் ப்ளூவை கட்டிவிட்டு பாதி பூவை வந்து பிங்கா கட்டியிருக்கான். இந்த சைடுல பிங்க் வந்துருச்சு. மழை பிள்ளை பிரேமா பிரேமா மழை நல்ல எஃபெக்டிவா இருக்குல்ல. சூப்பரா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் போல ஆரஞ்சை வச்சு அந்த ரெண்டும் merge ஆகிற மாதிரி ஒரு லேசா ஒரு ஃபீலிங்கை கிரியேட் பண்ணிடும். இப்ப இந்த இடத்துல ஷேடோ இருக்கு. இந்த இடத்துல ஷேடோ விழுந்திருக்கு. இந்த இடத்துல அது புல்லாங்குழல் மேலே அந்த ஷேடோ விழுந்திருக்கு. அந்த புல்லாங்குழல் மேல இருக்க ஷேடோவை போட்டுருவோம் முதல்ல. புல்லாங்குழல் மேல அப்படி ஷேடோ விழுந்துருச்சு. இப்ப இந்த பூ மேல ஷேடோ விழுந்திருக்கு. லேசா ஒரு ஷேடு இப்படி கொடுத்துருவோம். கொடுத்துட்டு அதை நிறுத்திடுவோம். நிறுத்திட்டு இந்த இடத்த டார்க் ஆக்கணும்னா அந்த பூ வெளியில வந்துடும். இந்த இடம் ஃபுல்லா நம்ம ஷேடு கொடுக்க போறோம். அப்புறம் உட்காந்து நான் கொடுக்கணும் அது. சரியா? இந்த இடத்தோட அந்த ஷேடு வந்து முடிஞ்சிருது. திரும்ப வந்து இந்த இடத்துல ஒரு ஷேடு ஒண்ணு விழுகுது. அந்த கையோடைய அந்த ஷேடு இப்படி விழுகுது இந்த இடத்துல. பெருசா யாரும் நோட்டீஸ் பண்ண போறதும் கிடையாது. அங்க இருக்கு. அதையும் யாரும் பெருசா நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா நோட்டீஸ் பண்ணக்கூடிய ஆளுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக செய்யறோம் அது. இந்த இடத்துல 3Dக்காக அங்க கொஞ்சம் டார்க், இங்க கொஞ்சம் டார்க். அந்த இடம் முடிஞ்சிருச்சா? சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல பிரமாதமா வர ஆரம்பிச்சிருச்சு. சரியா? நிறுத்திக்கிறோமா இன்னைக்கு? அப்ப இன்னும் ஒரு கிளாஸ் மண்டே வச்சுக்கிறோமா அப்ப? ஓகே சார். நல்ல பிரிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு. இப்ப உட்கார்ந்து வரைஞ்ச ஒரு ஃபீலிங்கே இல்ல. நியாயமா தான் இருக்கு. என்ன அது எப்படி திருப்பினாலும் உட்கார மாட்டேங்குது. சரி. இல்ல இந்த நகையெல்லாம் அழகா உட்கார்ந்துருச்சு. இப்ப இதே இத இங்க கொண்டு வந்தோம் அப்படின்னா, இங்க எல்லாம் கொண்டு வந்தோம் அப்படின்னா மோனோக்ரோம் டிராயிங் மாதிரியே ஒரு ஃபீலிங்கே இருக்காது. இந்த கையும் நல்லா வந்துருச்சு இல்லையா? ரொம்ப நல்லா வந்திருக்கு. யாரும் உங்களுக்கு கேட்க போறாங்க இது வேணும்னு. சரிம்மா, ஓகே. சரி, அப்ப நம்ம வந்து திங்கட்கிழமை திரும்ப நம்ம இந்த கிளாஸ் ஆரம்பிப்போமா? சரி, ஓகே சார். ஓகே. திங்கட்கிழமை கிட்டத்தட்ட இதே டைம். ஓகே. ஓகேம்மா. ஓகே சார். பை. இந்த